ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் சொஜ்ஜி தான் செய்ய போகிறோம். சரிங்களா? கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு அதுக்கு ஒரு பொருளாக நம்ம இனிமேல் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கோதுமை மாவில் நான் உப்பு போட்டேன், வெல்லத்தை கொதிக்க வச்சுருக்கேன் கரைச்சி. ஏன்னா நம்ம மண் இருக்கும் அதுக்காக. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏலக்காய், சோம்பு, சர்க்கரை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்குங்க. இதிலே 2 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டையை நல்லா அரைச்சிக்குங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா அரைச்சி எடுத்து மாவில் ஊற்றிடுங்க. இந்த முட்டையும் சோம்பு, ஏலக்காய், சர்க்கரை கொஞ்சோண்டு அதை போட்டு நல்லா அரைச்சி மாவில் ஊற்றுறேன். பாருங்கள், நல்லா மாவை நான் கலக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மாவு எந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வெல்லம் தண்ணி ஊற்றுறேன். வெல்லம் கரைச்சி வச்சுதா தேவையான அளவு வெல்லம் ஊற்றுறேன். பார்க்கலாம் இந்த வெல்லம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு. சரிங்களா? இதுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவி வச்சு அதில் போட்டு சுடலாம். நம்ம சும்மா தோசைக்கல்லில் கூட போட்டு அடை மாதிரி சுட்டுக்கலாம். இருந்தாலும் இந்த சொஜ்ஜின்றது ஒரு எண்ணெயில் போட்டு தான் செய்யணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எண்ணெயில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி இருக்கிறது மேலே இருக்கிறதுலாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதுதான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிருந்தேன், இன்றைக்கி தான் செய்கிறேன். பலகாரம் டெய்லியும் ஒன்று செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இந்த பொண்ணு இனிப்பு சாப்பிட மாட்டா என் பொண்ணு, அதனாலேயே எதுவுமே செய்கிறது கிடையாது. காரம்னு கேட்குறா. காரத்தில் என்ன பலகாரம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அவளுக்கு தெரியும். ஆனால் எனக்குலாம் நான் எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் என்னையும் இனிப்புக்கு டயட் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்கா. ஏன்னா இனிப்பு சாப்பிடாதம்மான்னு. ஆனால் அவளுக்கு தெரியாத நான் கடையில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போனால் எதனா சிப்ஸ் பாக்கெட்டு அது இது எதனா வாங்கி சாப்பிட்ருவோம். தேங்காய் கொட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தேங்காய் ஒரு 3 பத்தை நான் திருவி வச்சுருக்கிறேன். கொட்டி நல்லா அடிச்சுக்குவோம். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் சட்டியில் எண்ணெயை காய வைப்போம். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும். நம்ம இது கரண்டியில் ஊற்றுறதோட ஃப்ரெண்ட்ஸ் கையில் தான் எடுத்து போட்டால் கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். கரண்டியில் அப்படியே ஷேப்லாம் மாறிடுது. கையில் எடுத்தால் கரெக்டாக அந்த சப்ஜி நல்லா 2 பக்கமும் உப்பி போய் எடுக்க முடியுது. சரிங்களா? மாவை நல்லா அடிச்சுக்குங்க. தேவையான தண்ணி ஊற்றி நம்ம ஒரு இட்லி மாவு பதத்தோடு கொஞ்சம் இட்லி மாவு பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற்றலாமா? பாருங்கள், அது கரண்டியில் ஊற்றினா எப்படி வருது பாருங்கள். நான் இதை எடுத்துகிட்டு கையில் ஊற்றி காட்டுவேன். அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கையில் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொஜ்ஜி எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் ஒன்று. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி பூரி மாதிரி உப்பி போயிருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் அழுத்திங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.